ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளிட்ஸ். நான் உங்கள் நரேன். நான் உங்கள் ராகுல். ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் முதல் முறையாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த யூடியூப் சேனல் பேர் தமிழ் கிளிட்ஸ். இந்த தமிழ் கிளிட்ஸ் மூலிமா உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம்னா, நம்மளை சுற்றி நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அதை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த ஒரு தகவலையெல்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் முழு சப்போர்ட்டும் தேவை. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோக்களை மேற்கொண்டு இந்த யூடியூப் சேனலில் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் ஆனைமலையில் இருக்கிற மாசாணியம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னா, பொள்ளாச்சியிலேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அண்ட் ப்ரைவேட் பஸ்ஸஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிலிட்டி இருக்குது, எவ்ரி 10 minutes ஒன்ஸ். ஸோ அவங்க இந்த என்ட்ரன்ஸ் வாசல்லே உங்களை இறக்கி விட்ருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் கோவிலில் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ கோவிலுக்கு நீங்கள் போகிற 2 வழியிலையும் பார்த்தீங்கன்னா கடைங்க இருக்கும். அது மட்டும் அல்லாது கோயிலுடைய கடைசியில் நீங்கள் அதே நேர் ரோட்டில் கடைசியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆத்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். அதன் பேக் சைடு ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் மாசாணியம்மன் கோவிலுடைய முன்பக்க வாசல். பொதுவாக அனைத்து தலங்களிலும் பார்த்திங்கன்னா அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ தான் காட்சி கொடுப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாசாணி அம்மனும் சயன கோலத்தில் மிக வித்தியாசமான காட்சியாளம் நாயகியாக இருப்பது அதிசயத்திலும் அதிசயம். இங்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு உகந்த நாட்களாக பார்க்கும். உங்ககிட்ட முன்னதாக சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் மாசாணியம்மன் கோயில் பேக் சைடில் இருக்கிற ஒரு ஆறு. சடனாக நான் எதுக்கு உங்ககிட்ட இந்த ஆறை பற்றி காமிக்கணும், அப்படி என்ன இந்த ஆற்றுல இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த ஆற்றுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கதையே இணைஞ்சிருக்கு. அந்த கதை என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ராமர், சீதை தேவி, லக்ஷ்மண் இவங்கன்னா யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்கள பற்றின ஒரு கதை தான் இது. ஸோ அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆற்றோட அழகை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. அந்த காலத்தில் ராவணன் சீதை தேவியை கடத்திட்டு வரும்பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் சீதை தேவியை தேடிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி தேடிட்டு வரும்பொழுது இந்த ஆனைமலை வழி பகுதியாக வரும்பொழுது அந்த ஆற்றின் ஓரத்தில் ராமனுக்கு ஆள் மனதில் ஒன்று தோணியிருக்கு. இந்த இடத்துல அம்மனுடைய சக்தி இருக்குது அப்படின்னு. அப்படி தோன்றப்ப ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்மனுடைய பராசக்தி வடிவில் ஒரு உருவம் அமைத்து அதை வழிபடுறாரு. அவர் வழிபட்டு போகும்போது அந்த சக்தியான அந்த அம்மனுடைய உருவமானது ராமருக்கு ஒரு வரம் தராங்க. நீங்கள் போயிட்டு வர காரியம் வெற்றியுடன் அமையும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே 2 பேரும் போகிறாங்க. ஸோ அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆறு தான் இந்த ஆறு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.